ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐகார குருக்கம் அப்படின்னா வந்து எது வரும்னா தலைவன் வரும். ஏன்னா ஐ வந்து இடையில வந்திருக்கு. இப்போ ஔகார குறுக்கம் வந்து வௌவால். ஔகாரம் வந்து எப்பயுமே வந்து அந்த சொல்ல வந்து முதல்ல மட்டும்தான் வரும் அப்படிம்பாங்க. மகர குறுக்கம்னா வந்து மருண் வந்திருக்கு. ஆயுத குறுக்கம் வந்து கற்றீது அப்படிங்கிறாங்க. அது ஆயுத குறுக்கம் பார்த்தாவே தெரியுது. ஐகார குறுக்கம்னா தலைவன், ஔகார குறுக்கம்னா வௌவால், மகர குறுக்கம்னா மரும், ஆயுத குறுக்கம்னா வந்து கற்றீது அப்படிங்கிறாங்க. நம்ம நேற்று ஓரெழுத்து ஒரு மொழியிலே வந்து பார்த்தோம். தலைவன் ஐன்னு வந்தாவே தலைவன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டட் கேள்வி, அதனால் பார்த்துங்க. ஐ அப்படின்னா வந்து தலைவன் பார்த்தோம். கோ அப்படின்னா வந்து அரசன். ஒரு ரீகால்காக தான் சொன்னோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக அப்படிங்கிறாங்க. காகம் அப்படின்னா வந்து கரையும், குதிரை வந்து கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் வந்து கூவும். நமக்கு வந்து ஒரு ஒரே ஒன்று மட்டும் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, பொறுத்துகவாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துங்க. காகம்னா கரையும், குதிரை கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அடுத்து பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த திணைக்குள்ளே வந்து மக்கள் வந்து யார் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்விக்கு வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திணைனான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வந்து சொல்லுவோம். குறிஞ்சிக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா குறவர், குறத்தியர், அதோட சேர்த்து வெற்பன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. வெற்பன், குறவர், குறத்தியர் தான் வந்து குறிஞ்சி திணைக்குரிய மக்கள் வந்து சொல்லுவாங்க. இதே முல்லை திணைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், இவங்க 3 பேர் வருவாங்க. மருதம் யார் யார் வருவாங்கன்னா ஊரன், உழவர், உலத்தியர் தான் வந்து மருதத்திணைக்கு வந்து வருவாங்க. இதே நெய்தலுக்கு யார் யார் வருவாங்கன்னா சேர்ப்பன், பரதன், பரத்தியர் வருவாங்க. மேபி இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் கேட்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே பாலைக்கு யார் வருவாங்கன்னா எயினர், எயிற்றியர் வருவாங்க. இன்னொரு இடம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சிக்குனா வந்து வெற்பன், குறவர், குறத்தியர் வருவாங்க. முல்லைக்கு வந்து தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் வருவாங்க. மருதம்க்கு வந்து ஊரன், உழவர், உலத்தியர் வருவாங்க. நெய்தலுக்கு வந்து சேர்ப்பன், பரதன், பரத்தியர் வருவாங்க. பாலைக்கு வந்து எயினர், எயிற்றியர் வருவாங்க. இப்போ கேள்விக்கு வாங்க. இதில் வந்து நம்ம பொருந்தாத சொல் எது கண்டறிக அப்படின்னா சேர்த்தியர் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நெய்தல் திணைக்குரிய மக்களை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேர்ப்பன், பரதன், பரத்தியர். ஸோ இதில் வந்து பொருந்தாத சொல் எதுன்னா சேர்த்தியர். இதுக்கு வந்து நமக்கு அதில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருந்தால் தான் வந்து நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து போட முடியும். குறிஞ்சிட்டும் வந்து நீங்கள் பாலை வரையும் உள்ள எல்லா இதுவுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பறை பார்த்துருந்தோம். குறிஞ்சினா தொண்டகப்பறை வந்து பார்த்தோம். முல்லைனா ஏறுகோட்பறை, மருதம்னா வந்து மணமுலா, நெய்தல்னா வந்து மீன்கோட்பறை வந்து பார்த்தோம். பாலைனா வந்து துடி பார்த்தோம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பறை அதிகமாக கேட்குறாங்க, அதுலேயும் குறிஞ்சிக்கும் பாலைக்கும் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா இது போகிறதுக்கு முன்னாடி அவன்னா அல்லன் வரும், அவள்னா அல்லல், அவர்னா அல்லர்னு வரும். இதில் நமக்கு அவன்னு வந்திருக்கு. ஸோ முடிகிறது வந்து அல்லன் அப்படி தான் முடியணும். அவன், கவிஞன், அல்லன், அதுதான் வந்து பிழையற்ற தொடர். அடுத்து பாருங்கள், ஒரு மரபு தொடர் வந்து பொருள் அறிக அப்படிங்கிறாங்க. ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாது. இது மாதிரியான கேள்விகள் வந்து இடம்பெறுது. அதுவும் வந்தோன்னா இப்போ ரீசெண்டாக வர எக்ஸாம்ஸில் தான் இது மாதிரியான கேள்விகள் அதிகம் இடம்பெறுது, பார்த்துக்குங்க. பட்டறிவு இல்லாத படிப்பறிவு தான் வந்து ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாது, அதுக்கான பொருள் அப்படிங்கிறாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா அதோட பொருள் என்னன்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த சொற்களை வந்து திருத்தி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஐப்பசி மாதம் அடமலை இம்பாங்க. இது வந்து பேச்சு வழக்கில் வந்து இது வந்து திருத்தி அமைக்க சொல்லுவாங்க. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்களே. ஸோ ஐப்பசி மாதம் போட்டிருந்தாலும் அடைமலை வந்து கரெக்டாக பார்த்துங்க. அடைமலை என்பார்கள், அடமலை வராது, அடைமலைன்னு வரணும். ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அடுத்து பாருங்கள், ஒரு வினையாளனையும் பெயரை உருவாக்கு. படி அப்படின்னா வந்து படித்தவர், அதுதான் வந்து வினையாளனையும் பெயர். இதே படித்தனா வினையச்சம் வரும், படித்தல்னா தொழில் பெயர் வரும், படித்த பெயரச்சம் வரும், படித்தவர் தான் வந்து வினையாளனையும் பெயர் வரும். அடுத்து அகரவரிசை வந்து பார்த்துங்க. வா, வி, வே, வே, வை அந்த சீரீஸில் வருது, நல்லா பார்த்துங்க. இந்த கயங்காச்சா வந்து நல்ல ஒரு இடம் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா அகரவரிசை வந்து அதை வச்சு தான் வருது அப்படிங்கிறது நம்ம அதை படிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. பற்றற்றான் பற்று விடற்கு, பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக. இது கரெக்டாக எழுதுனா பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு. இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து திருக்குறள்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க.
அடுத்து பாருங்க, பொறுத்துக. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா வந்து எந்த ஒரு காரணமே இல்லாமல் வைக்கிறதா வந்து இடுகுறி பெயர் அப்படிம்பாங்க. அதில் பொது பெயர் அப்படின்னா வந்து காடு வந்து சொல்கிறாங்க. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா வந்து அந்த மரங்கள்லேயே வந்து பனை அப்படிங்கிறது வந்து சிறப்பு தானே. அப்போ பனை மரம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்கிறாங்களா, அதனால தான் இது சிறப்பு பெயர் அப்படிங்கிறாங்க. காரண பொது பெயர் அப்படின்னா பறவை வருது. காரண சிறப்பு பெயர்னா வந்து மரங்கொத்தியை வந்து சொல்கிறாங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா வந்து காடு, இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை, காரண பொது பெயர் அப்படின்னா வந்து பறவை, காரண சிறப்பு பெயர் அப்படின்னா வந்து மரங்கொத்தி. அடுத்து பாருங்கள், முல்லை திணைக்குரிய வந்து தெய்வம் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படி வந்து நம்ம வந்து குறிஞ்சிக்கு வந்து உள்ள மக்கள்கள்லாம் பார்த்தோமோ குறிஞ்சிலேருந்து பாலை வரையும், அதே மாதிரி தெய்வம்னு நல்லா பார்த்துக்குங்க. குறிஞ்சி அப்படின்னா வந்து முருகன் வருவாங்க. முல்லை அப்படின்னா வந்து திருமால் வருவாங்க. மருதத்துக்கு வந்து இந்திரன் வருவாங்க. நெய்தல் அப்படின்னா வருணன் வருவாங்க. பாலைனா கொற்றவை வருவாங்க. ஸோ குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலைனா கொற்றவை. நமக்கான கேள்வி என்ன? முல்லை நிலத்தின் தெய்வம் எது அப்படின்னா வந்து திருமால் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முருகன் கொடுத்துருக்காங்க, அது வந்து குறிஞ்சி திணைக்கு வரும். வருணன் கொடுத்துருக்காங்க, அது வந்து நெய்தல் திணைக்கு வரும். இந்திரன் தான் வந்து மருத திணைக்கு வந்து வரும். கொற்றவை என்ன சொன்னால் பாலைக்கு வரும். அடுத்து பாருங்க, நேர்கூற்று அயற்கூற்று வந்து சொல்லியிருக்காங்க. தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் இது வந்து எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க. தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன். ஸோ டைரெக்டாகவே சொல்கிற மாதிரியான ஒரு வாக்கியம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நேர்கூற்று வாக்கியம், நேர்கூற்று தொடர் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பிறவினை மாற்றுக அப்படிங்கிறாங்க. பிறவினை தொடராக கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள் அப்படிங்கிறது தன்வினை. இதே கற்பித்தாள் அப்படிங்கிறது வந்து பிறவினை. கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள்னா தன்வினை. கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள் பித்தாள் அப்படிங்கிறது வந்து பிறவினை. அதுதான் கீ பாயிண்ட். அடுத்து பாருங்க, ஊருணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதில் அடிகோடிட்ட உவமைக்கு பொருள் தருக அப்படிங்கிறாங்க. அடிகோடிட்ட பொருள்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஊருணி நீ நிறைந்தது போல, அதுதான் வந்து அதுக்கான பொருள் அப்படிங்கிறாங்க. ஊருணி நீர் நிறைதல் போல, இதுதான் கரெக்டான பொருள். அடுத்து பாருங்க, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வந்து உதவி செய்தலை தான் வந்து சொல்கிறாங்க. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இந்த குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வந்து உதவி செய்தலை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதில் அந்த என்பு என்ன அப்படின்னா என்னென்னா எலும்பு, அதை சொல்கிறாங்க. என்பு அப்படின்னா வந்து எலும்பு. அடுத்து பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா வந்து பாரதியார் தான் வந்து சொல்கிறாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா வந்து பாரதியார். இதே வந்து அடுத்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அதுவும் வந்து பாரதியாரோட வரிகள் தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லைனில் ஜகத்தினை அழித்துடுவோம். இதுவும் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இதெல்லாம் வந்து என்ன பாரதியார் பற்றின கேட்ட கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அடுத்து இதுவும் கேட்டிருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதுவும் பாரதியாரோட வரிகள் தான். அடுத்து பாருங்க, வனப்பு என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னன்னா வனப்பு அப்படின்னா வந்து அழகு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடவேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகுந்ததென்று அப்படின்னு இந்த பாடல் வரி உணர்த்தும் துறை எது அப்படின்னு கேட்குறாங்க. மூதின் முல்லை அப்படிங்கிறாங்க. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகுந்தன்று. இது வந்து என்ன துறை அப்படின்னா வந்து மூதின் முல்லை அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னா அந்த வாகை திணையிலேருந்து வந்து ஒரு வெற்றி கொண்ட வீரனை பற்றி பாடுவாங்களா, வாகை திணை, அதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த புறத்திணையிலேயே அந்த வாகை திணையில் தான் இந்த துறை வருமா, மூதின் முல்லை அப்படிங்கிற துறை வந்து வரும் அப்படிங்கிறாங்க. அந்த மூதில் அப்படிங்கிறது வந்து மூத்த கொடி அப்படிங்கிறாங்க. மூத்த முல்லை கொடினா அது வந்து ஒரு மேம்பட்ட கொடியை தான் வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து ஆண்கள் வந்து வீரத்தில் சிறந்து விளங்குவாங்களோ அதே மாதிரி தான் அந்த குடியில் பிறந்த பெண்களும் வந்து வீரத்தில் சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த
குடியில் இருக்கிற தலைவனையும் தலைவியையும் வந்து பெருமைப்படுத்தும் விதமாக வந்து கூறுற துறை தான் வந்து இந்த மூதின் முல்லை. நல்லா பார்த்துங்க. அடல்வெல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்ததென்று. இந்த பாடல் உணர்த்தும் துறை என்ன அப்படின்னா வந்து மூதின் முல்லை. அடுத்து பாருங்கள். உருமிட துதவாது உவர்நிலம் ஊட்டியும். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து புறநானூறு. இது வந்து திருப்பி ரொம்ப ரிப்பீட்டட் கேள்வி தான் பார்த்துங்க. உருமிட துதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்றுள்ள பாடலடி அமைந்த நூல் எது அப்படின்னா வந்து புறநானூறு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நற்றிணையோட பேரில் வந்து 12 அடியாக. இப்போ நற்றிணை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் மைண்டில் வரணும்? நற்றிணை வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வள்ளிதி. அதோட அடிவரையை வந்து என்ன சொல்லுவோம்? 9 to 12 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்விக்கு வாங்க. நற்றிணையின் பேரெல்லை வந்து என்ன 12 அடியாக தான் இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி வரை கொண்ட பாடலை எழுதியது யார் அப்படின்னா வந்து போதனார். பார்த்துங்க. இது வந்து புக் கண்டென்ட். நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார் அப்படின்னா வந்து போதனார் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். இதில் வந்து என்ன இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருப்பாங்க. 9 நாளி உடுப்பவை 2 இதுதான் கேட்பாங்க. முன்னை பின்னை வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்க்குமே. இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு அப்படிதான். சம்டைம்ஸ் வந்து இந்த வரிகள் வந்து யாருடையதுன்னு கூட கேட்பாங்க. அது வந்துன்னா மதுரை கணக்காயன மகனார் நக்கீரனாரோட தான் வந்து இந்த 9 நாளி உடுப்பவை 2 என்ற புறநானூற்று வரியை வந்து பாடினது யார், எழுதினது யார் அப்படின்னா வந்து மதுரை கணக்காயனார் மகனார் வந்து நக்கீரனார். செல்வத்து பயனை ஈதல் அதை கூட நம்ம புறநானூறு சொல்லுவோம். அதுவும் வந்துன்னா நக்கீரனாரோட வரிகள் தான். நமக்கு இங்கே கேள்வி என்ன? கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்க்குமே. இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. இதை எழுதியவர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரமதை என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரிப்பீட்டட் கேள்வி தான். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரமதை என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்பூதி அடிகள் வந்து எதெல்லாம் நீக்கியார் அப்படின்னு சொல்கிறாங்க? களவு, பொய், காமம், சினம் இதெல்லாம் வந்து நீக்கியவர் தான் வந்து அப்பூதி அடிகள் அப்படிங்கிறாங்க. அப்பூதி அடிகள் களவு, பொய், காமம், சினம்லாம் வந்து நீக்கியவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் வந்து என்ன? சீவகன் தான் வந்து சொல்கிறாங்க. சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் வந்து சீவகன். அடுத்து பாருங்கள். ஒரு பொருந்தாததை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இரட்டை காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் சொல்லுவோம். அவங்க கேள்வியிலே சொல்லிட்டாங்க இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஸோ அது கரெக்டு. சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன இந்த கவுந்தி அடிகள் இவங்கெல்லாம் வந்து சமண சமயத்தை சார்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அரவண அடிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து சமண சமயத்தை சார்ந்ததுனால இது வந்து சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் கரெக்டு. தமிழில் தோன்றிய முதற் காப்பியம்னா வந்து சிலப்பதிகாரம். ஸோ அதுவும் கரெக்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் தான் வருவாங்க. சீத்தலை சாத்தனார் எதை எழுதிப்பாங்க அப்படின்னா வந்து மணிமேகலை இயற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார். ஸோ வந்து டி ஆப்ஷன் தான் வந்து ராங். சில பேர் ரொம்ப யோசிச்சு என்ன தான் பண்ணுவாங்க? பி ஆப்ஷனை வந்து டிக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நமக்கு நேரடியாக ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகம் படித்தவங்களை வந்து என்னென்னா ஈஸியான கொஸ்டினையே கரெக்டாக மார்க் வாங்காமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அமையும் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து இது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னு வச்சுங்களேன், தமிழை மட்டும் ரொம்ப நமக்கு வந்து காலவாரி விட்டு போயிடும். கொஞ்சம் வந்து மேலோட்டமாக சில கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அது மாதிரி தான். அவங்க வந்து டி ஆப்ஷனை விட்டுட்டு பிஏ பார்த்த உடனே பிஏ டிக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் பொருந்தாதது. சிலப்பதிகாரம் நம்ம எந்த இடத்துலையும் சமண காப்பியம்னு படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி கேள்விகள்லாம் நல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார். முக்குடர் பள்ளு நூலின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா வந்து அது வந்து தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து அதோட ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து சிவபெருமானதான் வந்து மதோன்மத்தர். பொறுத்துகள் வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து சிவபெருமான்.
அடுத்து பாருங்கள் முக்கூடற்பள்ளி அடுத்து வருது. முக்கூடற்பள்ளி இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து எண்ணாயின புலவர் அப்படிங்கிறாங்க. முக்கூடற்பள்ளியோட ஆசிரியர் பெயர் தான் திருவள்ளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கூடற்பள்ளி இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து எண்ணாயின புலவர் அப்படிங்கிறாங்க. பிரபந்தம் என்னும் சொல்லுக்கு உணர்த்தும் வடசொல் உணர்த்தும் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் வந்து எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா வந்து சிந்து வகையை சார்ந்ததான் வந்து பாஞ்சாலி சபதம் அப்படிம்பாங்க. பாஞ்சாலி சபதம் அப்படின்னாவே வந்து பாரதியாரோட பாடல்கள் தான் வந்து பாஞ்சாலி வந்து சபதம். அது வந்து 412 பாடல்களை கொண்டது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அது என்ன பாவகையை சார்ந்தது அப்படின்னா வந்து சிந்து பாவகையை வந்து சார்ந்தது அப்படிங்கிறாங்க. பாஞ்சாலி சபதம் எந்த பாவகையை சார்ந்ததுன்னா வந்து சிந்து. அடுத்து பாருங்க, லிட்டன் பிரபு எழுதிய ரகசியவழி எனும் நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது அப்படின்னா வந்து மனோன்மணியம் தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மனோன்மணியம் வந்து ஒரு வழிநூல்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து லிட்டன் பிரபுவோட ரகசியவழி எனும் நூலை தழுவி தான் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்த மனோன்மணியம் நூலை வந்து நாடக நூலை வந்து எழுதியிருப்பாங்க. முதல் பாவடிவ செய்யுள் நூல் எது அப்படின்னா வந்து மனோன்மணியம் தான் சொல்லுவாங்க. இதை கேட்டிருக்காங்க. முதல் பாவடிவ நூல் தமிழில் எது அப்படின்னா வந்து மனோன்மணியம். இது வெளிவந்த ஆண்டுனா 1891 தான் வந்து வெளிவந்திருக்கும். இது வந்து ஒரு வழிநூல்னு கூட மனோன்மணியத்தை வந்து சொல்லுவாங்க. வரையலி வாளருவி வாதலாட்ட இந்த பாடலடியில் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் வந்து எது அப்படின்னா வந்து பரிபாடல் அப்படிங்கிறாங்க. வரையலி வாளருவி வா தாளாட்ட இந்த பாடலடிகள் இந்த வடிகளில் வந்து தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படும் 8 தொகை நூல் எது அப்படின்னா வந்து பரிபாடல். பரிபாடல்னா வந்து ஒரு அகப்புற பாடல், ஒரு இசைப்பாடல், அதெல்லாம் சொல்லியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. அதில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து 70. பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் வந்து கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து வந்து எது அப்படின்னா வந்து குறவை கூத்து அப்படிங்கிறாங்க. பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து வந்துன்னா குறவை கூத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க. சுரதாவை வந்து சுப்புரத்தின தாசன் தான் வந்து சொல்லுவாங்க. அதை சுருக்கி தான் வந்து சுரதா அப்படிம்பாங்க. பாரதியார் எப்படி அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரோ அதே மாதிரி தான் வந்து ராஜகோபால் அவர்கள், அவங்க தான் வந்து ராஜகோபாலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வந்து மாற்றிருப்பாங்க. அதை சுருக்கி தான் வந்து சுரதா அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த ஆன்சர் வந்து போற்றலாம். பாவேந்த பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து சுரதா. அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால் வீதி வந்து அப்துல் ரஹ்மான் வருவாங்க. குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் வந்து சுரதா, பால் வீதி வந்து அப்துல் ரஹ்மான். எந்த இணை வந்து சரியானது அப்படிங்கிறாங்க. இதில் சரியான இணை வந்து என்ன, இது எங்கள் கிழக்கு, அதுதான் வந்து சரியானது. இமயம் எங்கள் காலடியில் வந்து யார் வருவாங்கன்னா ஆலந்தூர் மோகனரங்கன் தான் வருவாங்க. சுட்டு விரல் யார் வருவாங்க அப்படின்னா வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் வந்து சுட்டு விரல் வந்து வருவாங்க. பசிக்கயிறு வந்து என்னன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் தான் வந்து பசிக்கயிறுக்கு வந்து வருவாங்க. நமக்கான கேள்வி என்ன, தாராபாரதியோட இதுதான் வந்து நூல் தான் வந்து இது எங்கள் கிழக்கு. அடுத்து பாருங்க, வால்ட் விட்மனை பற்றி. வால்ட் விட்மன் வந்து புதுக்கவிதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்தவர் அப்படிங்கிறாங்க. புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவரும் வந்து வால்ட் விட்மன். ஸோ கூற்று வந்து இரண்டுமே வந்து சரிதான். வால்ட் விட்மன்னா புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவரும் வந்து வால்ட் விட்மன். ஸோ இரண்டுமே சரி. அடுத்து பாருங்க, தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வந்து பம்மல் சம்பந்தனார் தான் வந்து தமிழ் நாடக தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே தமிழ் நாடகத்தோட தலைமை ஆசிரியர், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துங்க. தமிழ் நாடகத்துக்கு தந்தை அப்படின்னா வந்து பம்மல் சம்பந்தனார் வருவாங்க. தமிழ் நாடகத்துக்கு தலைமை ஆசிரியர் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து வருவாங்க. அவரை வந்து நாடகத்தமிழ் உலகின் வந்து இமயமலை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. நல்லா பார்த்துங்க, தமிழ் நாடக தந்தை அப்படின்னா வந்து பம்மல் சம்பந்தனார், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து வருவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க.
பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிசிராந்தையார் வந்து ஒரு நாடக நூலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேள்வியிலேயே நாடக நூல் வச்சுட்டாங்க, பார்த்துங்க. பாவேந்தர் பாரதிதாசன் வந்து 1969 தான் பிசிராந்தையார் அந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருப்பார். அந்த பிசிராந்தையார் வந்து என்ன ஒரு நாடக நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சேரதாண்டவம், குடும்ப விளக்கு, குறிஞ்சி திரட்டு வராது திட்டு வரும், இது எல்லாமே வந்து பாரதிதாசன் அவர்களுடைய நூல்கள் தான். அதில் எது சாகித்ய அகாதமி விருது பெற்றது தான் நம்ம கேள்வி. பிசிராந்தையார் 1969ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்க, சீசு செல்லப்பா எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வந்து வித்துட்டது அப்படின்னா வந்து எழுத்து என்னும் இதழில் தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக வந்திருக்கு, பார்த்துங்க. சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னா வந்து எழுத்து அப்படிங்கிறாங்க. இதே வந்துன்னா சாகித்ய அகாதமி விருது வந்து செல்லப்பா அவர்களுக்கு வந்து 2001 வந்து சுதந்திர தாகம் என்ற நாவலுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சீசு செல்லப்பா 2001 வந்து சுதந்திர தாகம் என்ற நாவலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அடுத்து அதே கேள்வி இருக்குது பாருங்க. சீசு செல்லப்பாவின் எந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னா வந்து சுதந்திர தாகம். எந்த ஆண்டு அப்படின்னா அடிஷனல் நோட் பண்ணிக்கோங்க, 2001ஆம் ஆண்டு. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது அப்படின்னா வந்து தமிழர் நேசன் அப்படிங்கிறாங்க. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் அப்படின்னா வந்து தமிழர் நேசன். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எது அப்படின்னா வந்து மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம் தான். அதில் ரொம்ப முக்கியம் வந்து பட்டினப்பாளை தான். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் வந்து மதுரை காஞ்சி பட்டினப்பாளை. தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் வந்து எது அப்படின்னா வந்து மிளகு தான் சொல்கிறாங்க. இந்த தொண்டைக்கட்டை வந்து தொலைக்கும் உணவுப் பொருள் வந்து எது அப்படின்னா வந்து மிளகு. துள்ளம் என்னும் தற்போது டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா இது வந்து என்ன திருவிக்கா பிறந்த இடத்தை தான் வந்து துள்ளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. துள்ளம் தான் வந்து தண்டலம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து திருவிக்காவோட புக் கண்டென்ட், அவரை பற்றின கண்டென்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. துள்ளம் என்னும் துள்ளம் வந்து தற்போது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. திருவிக்கா தான் வந்து துள்ளம் என்னும் ஊரில் வந்து பிறந்திருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஊவேசா தன் சரிதம் இல்லைன்னா என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் வந்து தொடராக எழுதினார்னா ஆனந்த விகடன். இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி, பார்த்துங்க. ஊவேசா என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னா வந்து ஆனந்த விகடனில் தான் எழுதியிருப்பாங்க. தேவநேய பாவனர் பற்றின கேள்விகளும் திருப்பி வருது, பார்த்துங்க. தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவாணர் தான் வந்து சொல்லுவாங்க. தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் வந்து தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் என்ன சொல்லுவாங்க, மொழி ஞாயிறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவருக்கு மொத்தம் வந்து 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருப்பதாக சொல்லுவாங்க. வீரமாமுனிவர் திருக்குறளை வந்து எந்த மொழியில் வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னா வந்து லத்தீன் மொழியில் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா வந்து லத்தீன் மொழியில் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இது ஜியு போப் என்ன மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தான் வந்து சொல்கிறாங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து அண்ணல் அம்பேத்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.